வணக்கம் வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை அரிசி ரைஸ் இட்லி பார்க்க போகிறோம். இதில் இட்லியும் வைக்கலாம், தோசையும் வைக்கலாம். இது நம்ம விரத தினங்களுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளையார் சதுர்த்தி, அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு, அமாவாசை, இல்லை மாலையபட்சம், இந்தமாரி நிறைய விரத தினங்கள்லாம் வருது இல்லையா? கார்த்திகை தீபம், அது இது ஆவணியாகட்டும், இதுமாதிரி நிறைய நாட்கள் கிழமையெல்லாம் வருதுல, அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரேஷன் பச்சரிசியும் யூஸ் பண்ணிடலாம். மாவு பச்சரிசி யூஸ் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்சம் சரி வராது. இதுக்கு ஆற்றுல சமைக்கிற சாப்பாட்டு அரிசி இருந்தால் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன வரும். அதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா 3 அழாக்கு கும்பாரமாக 3 அழாக்கு 3 டம்ளர் 3 கப்பு ஏதோ ஒன்றுத்தில் 3 அழாக்கு எடுத்துக்கணும். அதேமாரி ஒரு அழாக்கு முழு உளுந்து ஒரு அழாக்கு எடுத்துன்ட்டு அதையும் என்ன களைஞ்சி ஊற வைக்கணும். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு ஊற வைக்கணும். நான் உளுந்து போட்டு தான் ஊற வைப்பேன். உளுந்து கண்டு வர உளுந்தாக இருந்தாலும் நான் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுடுவேன். இந்த இட்லி ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப நன்னா வரும். இதை நான் களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். இது இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அரிசியை அரைச்சின்னு விடுவேன். அரிசி அரைக்கும்போது நிறைய ஜலத்தை விட்டு அரைச்சிடாதீங்கோ. நான் அரைக்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு இதில் போடுறேன். முதல்ல போடும்போது கொஞ்சம் ஜலம் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பச்சரிசி அரைக்கும்போது நிறைய இதுக்கு ஜலம் விட வேண்டாம். இது ஜலம் காணாது, அப்புறம் நீர்த்து போயிடும். அதனால் சும்மா தெளிச்சுட்டு நம்ம கையை விட்டு பார்த்து அரைச்சிக்கணும். அரைக்கும்போதே இதில் நான் உப்பு போட்டு அரைச்சிடுவேன். அப்படி பண்ணிட்டோம்னா மாவு கரைச்சி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும், கட்டி கட்டாமல் இருக்கும். இது நல்ல மாவு நைஸாக அரைஞ்சி வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கை அளவு நான் சொன்னேன் இல்லையா, 3 அழாக்கு போடணுன்னு. 3 அழாக்கு அரிசி பச்சரிசி, 1 அழாக்கு உளுந்துக்கு 1 கை அளவு கல்லுப்பு பட்டாக்கு போட்டோம். இப்படி போடும்போது இதுவே இதோட மசிஞ்சு வந்துடும். இது என்ன மாவு மசிஞ்சு வரட்டும் பாருங்கள். அது இப்படி குறன்னு இருக்குது, இதில் பண்ண முடியாது. நல்லா குழம்பாக வரணும் மாவு. இப்போ நம்ம மாவு அரைப்பட்டுன்னு பார்த்துக்கிறோம். மாவு நல்லாவே அரைப்பட்டு இது நல்லா ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்து விடலாம். முருங்கரிசி அரைக்கும்போது நல்லா வழிக்கிறதுக்கு வரும். ஆனால் பச்சரிசிக்கு மட்டும் நீங்கள் ஜலம் தெரியாதுன்னா முருங்கரிசி விடுற மாதிரி விட்டுட்டேன் அப்படின்னா மாவு வலிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த தண்ணியாக நீர்த்து போயிடும், தொடர்ந்து வந்துடும். அதனால அதேமாரி இதெல்லாம் மாவு கரைச்சி வச்சு 8 hours ரெஸ்டிங்கை கொடுக்கணும். பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அடியிலேருந்து மேலே வரைக்கும் கலக்க வேண்டாம். அப்படி மேலால் எடுத்து இட்லி வருவோம். அதுக்கப்புறமா அடி மாவு தோசைக்கு வச்சுக்கோங்க. தோசையிலேயே கூட பல வேரியேஷன் பண்ணலாம். அதுலேயே ஜலத்தை விட்டு தோசை வாக்கலாம். இந்த மாவு நல்லா மொறு வரும். மசாலா தோசைக்கு வாக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம் அந்த மாவை. அதுக்கப்புறம் இதுலேயே கோதுமை மாவு போட்டு கலந்து வாக்கிடனா கோதுமை தோசையாக வேணும். ராகி மாவு, கம்பு, கழுவரவு மாவு, சத்து மாவு, இதுமாரி எந்த மாவும் இதோட கலந்து மிக்ஸ் பண்ணி வாக்குறதுனாலும் வாக்கலாம். ஒரு மாவை வச்சு நீங்கள் அடி மாவு இப்போ இட்லிலாம் வாசத்துக்கப்புறம் அந்த அடி மாவை வச்சு பல தோசை பண்ணிடலாம். அது பயிர் இதோட போடலாம், கொள்ளு அரைச்சி போட்டு கூட வாக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம அடி மாவு இருக்கும்போது செய்யக்கூடிய வேலைகள் நான் சொல்கிறதுலாம். காராமணி போடலாம், டபுள் பீன்ஸ் போட்டு வைக்கலாம். நல்லா ரிச்சு ப்ரோட்டீன் சத்து இதெல்லாம் கிடைக்கும். அது அந்த மாவுலேயே வெள்ளரிக்காய், சுரக்காய், இதுமாரி காய்கறிகளை நறுக்கி கட் பண்ணி மாவோட ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டோம்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த தோசையும் வாக்கலாம். இதுமாரி வாக்கலாம். இப்போ நான் மாவு எடுத்துட்டேன், பச்சரிசி மாவு எடுத்தாச்சு. நான் எப்போவுமே அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுருவேன் கிரைண்டரில், அப்புறம் உளுந்து போடுவேன். என்னென்னா அந்த உளுந்து இருக்கிற பசத்தன்மையினாலே உளுந்து நல்லா வழன்னு வந்துடும். கிரைண்டர் நல்லா மாவு ஒட்ட திரட்டியும் வந்துடும். அதனால நான் அப்புறம் தான் நான் உளுந்து போடுவேன். இந்த கிரைண்டர் விற்கிறவா கூட கடைகளில் கூட அதான் சொல்கிறான் மெக்கானிக்கெலாம். ஃபஸ்ட்டு அரிசியை போடும்போ அப்புறம் உளுந்த போடும்போ அப்படின்ட்டு. இதுமாரி நான் உளுந்து வெந்தயம் ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வச்சுருக்கேன். இது ஒன்றா போட்டு இந்த உளுந்து நல்லா ஜம்முன்னு பொங்க அரைச்சிடணும். இதுக்கு ஜலம் ஏற்கனவே இருக்கும், அதேமாதிரி தான் ஜலம் விடக்கூடாது. தெளித்து தான் அரைக்கணும். இது அரைப்பட்டு வந்த உடனே பார்ப்போம். ரைஸோட இட்லி உளுந்து ரெடி ஆகிடுச்சு.
ஆகிடுச்சு பற்றி எல்லாத்தையும் பந்து மாரி வரணும், இப்படி வரணும், அப்படி வரணும். அப்படி வந்ததுன்னா நம்ம மாவு அரைச்ச பக்கம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம ஜனம் கூட விட்டுட்டோம், இல்லை ஜனம் பத்தாம அளவு போட்டுட்டோம் அப்படிங்கிறது நம்மளே கணிச்சுக்க வேண்டியதான். கண்டிப்பாக பச்சரிசி இட்லிக்கு வெறும் உளுந்தோடு அரைக்காதீங்கோ, வெந்தயமும் உளுந்து அரைங்கோ, உடம்புக்கும் நல்லது, நல்லா கண்டு வரும். ஆனால் இதில் வந்து புழுங்கரிசி கலந்து வார்த்தேன், இல்லை அகல் கலந்து வார்த்தேன், அதெல்லாம் வாங்க வேண்டாம். ஏன்னா விரதத்துக்காக நம்ம அரைக்கிறோம். அது விரதத்துக்காக அரைக்கும் போது அந்த அதான் காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். புழுங்கரிசியோ அகலோ நம்ம புளிக்கிடணும். அது வந்து ஃபஸ்ட்டு வெந்து போய் வருது. அதனால் அது விரதத்துக்கு பெரியவா அந்த நாள் பெரியவாள்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும். முடியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணலாம். இதுமாரி இதை மட்டும் அரைச்சி மாவை நல்லா காய்ச்சி வச்சுட்டு மாவு லைட் வந்து பொங்கி வந்ததுக்கப்புறமா நான் எப்படி வந்து இட்லி வாக்குறேன். துணி போட்டும் இட்லி பானையில் வாக்கலாம், எண்ணெய் தடவி இட்லி பானையில் வாக்கலாம். துணி போட்டு வாக்குறாங்க, வாத்துட்டு ஜலத்தை தெளித்து உடனே எடுத்துடலாம். 10 நிமிஷம் வெந்த உடனே எண்ணெய் தடவி வாக்குறாங்க. எண்ணெய் தடவி 10 நிமிஷம் வெந்ததுக்கு உடனே டக்குன்னு எடுக்காதீங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கேப் விட்டு எடுக்கும். அதுமாதிரி ஒரே செகண்ட் ஒரு நிமிஷத்தில் உடனே டக்குன்னு எடுத்த மாதிரி புழுங்கரிசி இட்லி எடுத்த மாதிரி எடுத்தேன்னா என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கல் அந்த இட்லி பானை தட்டில் வந்து ஒட்டிட்டு வரும். நான் அரைச்சிட்டேன், இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுவிட்றேன். அதுக்கப்புறமா மாவு பொங்கி வந்த உடனே பார்க்கணும். நம்ம இப்போ நேற்று விரத அரிசிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, விரதத்துக்காக இட்லி வாக்கிறதுக்கு இதை பாருங்கோ, எவ்வளோ ஜம்முன்னு ஃப்ளப்பியாக வந்திருக்கு பற்றியில் இந்த பாருங்கோ, இந்தமாரி வந்திருக்கு. இது வந்து இட்லி வாக்கலாம். இதே மாவில் தோசை வாக்கணுன்னா ஒரு ஏனத்தில் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு கரைக்கணும். நிறைய ஜலம் விடக்கூடாது, இது நீத்து போயிடும். கொஞ்சமாக ஜலத்தை விட்டுட்டு கரைச்சிட்டு தோசை வாக்கலாம். இது அப்படியே வார்த்தைன்னா இட்லி வாக்கலாம். இப்போ வந்து நான் பாருங்கள் இந்தமாரி தட்டில் ஒரு ஏடு குத்திட்டேன், இதுலேயும் ஒரு ஏடு குத்தியிருக்கேன். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி வந்தது. இப்போ நம்மளுடைய விரதத்துக்காக அரைச்ச பச்சரிசி மாவு இட்லி ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இதுமாரி பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, சாஃப்டாக. அதுமாரி இதே மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா விரத நாளைக்கெலாம் மாரி நீங்கள் ஆற்றுல இருக்கிற பெரியவாளுக்கோ நமக்கோ யாருக்கோ பண்ணி கொடுக்கலாம். இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்கோ. நன்றி, வணக்கம்.